இருக்கும். அதே சொல்லிட்டு எஸ் ஏ சூர்யா நான் எப்பவுமே பெஸ்ட் தான். நல்ல ஆக்டிங், நல்லா பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட் அவ்வளோதான். சாங்ஸ் ஒன் சாங்ஸ் தான். சாங்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. படம் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. நானியோட ஆக்டிங் சொல்ல வேணாம், எப்பயுமே நல்லா தான் இருக்கு. படம் தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. டப்பிங் வைஸ் எந்த குறையுமே சொல்ல முடியாது, சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் ரொம்ப மாதிரி யார் சொன்னா? இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லை. ப்ரோ, கிளைமேக்ஸ் வந்து ஸ்டோரி லைன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் கிளைமேக்ஸ் இருக்கு. எனக்கு என் ஒப்பீனியன் படி எந்த ஒரு லேக் எதுவுமே ஃபீல் ஆகல. ஸ்டோரி லைனே ஓல்ட் டெம்ப்ளேட்னு சொல்றாங்க. இல்லை, அந்த மாதிரி தான் இல்லை. அதாவது எல்லா படமும் ஒரே ஸ்டோரி லைன் இருந்தாலுமே நம்ம ஸ்க்ரீன் பிளேன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஸ்க்ரீன் பிளே பில்ட் பண்ணுறது தான் இது. அந்த வைஸ் ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்குறப்ப படம் சூப்பராக இருக்கு. அதே டேரக்டர் தான். அது வந்து ஒரு அடடே சுந்தரா பார்த்துட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரா பார்க்குறப்ப ஆஸ் அ எப்படி சொல்றது, இப்போ நிறைய ஆடியன்ஸ் வந்து அந்த மாதிரி படம் வந்தப்ப நம்ம நம்மன்ல அதை செலிப்ரேட் பண்ணலை யாரும். இப்போ இந்த படம் வந்து பார்க்குறப்ப அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கு. ஸோ நம்ம வந்து கண்டிப்பா அதை செலிப்ரேட் பண்ணணும். அன்ரேட்டட் ஆக்கிடக்கூடாது படத்தை. பெரிய கேரக்டர் கனெக்ட் பண்ற மாதிரி இல்ல, பெரிய கேரக்டர்னா அவங்களுக்கு என்ன ஸ்கோப் வேணுமோ அது மட்டும் கொடுத்துருக்காங்க. எதுவும் அன்வான்டா தேவையில்லாத இதெல்லாம் எதுவும் கொடுக்கல. அவங்களோட கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு படத்துல. அது நம்ம படத்துல ஸ்கிரீன் பிளே போக போக நம்மளுக்கு தெரியும். மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஜேஎக்ஸ் பிஜாய் ரொம்ப 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 சூப்பரா பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காரு. டைலாக்ஸ்லாம் டப்பிங் வைஸ் எந்த குறையுமே இல்லை. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். காமெடி ஆக்ஷன் இல்ல, காமெடி வந்து அவங்களுக்கு இருக்காது. பட் ஒரு கண்டென்ட் ஸ்டோரியா பாக்குறப்ப படம் நல்ல படம். கிளைமேக்ஸ்ல நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. படம் வந்து காமெடி எதிர்பார்த்து போகக்கூடாது. இவ்வளவு நாள் வந்து நானி வந்துட்டு ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் மூவியா கொடுக்குறப்ப நம்ம யாரும் அவ்வளோவா அது ப்ரொமோட் பண்ணல. பட் இந்த படத்தை விட்டுறக்கூடாது, எல்லாம் பார்க்கணும். நல்ல மெசேஜ் இருக்கு. ப்ரோ டீசன்ட் வாட்ச் தான் ப்ரோ, நல்லா இருக்கு. ஆக்சுவலாக நானியோட நல்ல மூவி, அடுத்த மூவி ஓகே பெஸ்ட் தான். கேங் லீடருக்கு அப்புறம் பிரியங்கமாவனும் நானியும் நல்லா பண்ணிருக்கான். விஜய் சாரும் ஈக்குவலுக்கு ஹீரோவும் நல்லா ஒரு இது பண்ணிருக்கான். பட் படத்தில் என்ன ஒரு பிரச்சனைனா 3 hour டியூரேஷன் லேங், அது மட்டும் தான். மேபி அது கம்மி பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா ஜென்ரல் ஃபேமிலி ஆடியன்ஸ் அவ்வளோ நேரம் பார்க்குறாங்கன்னா பார்க்கலாம். பட் டைம் இல்லாதவங்க கொஞ்சம் அவசரப்படுவாங்க, லைட்டாக ஓர் இருக்கு. மற்றபடி எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. விஜய் சாரும் நல்லா பண்ணியிருக்காரு, பிரச்சனை இல்லை. பிரியங்கமாவனும் சொல்லவே நல்லா பண்ணியிருக்காரு. நானி எனக்கு பிடிச்ச பேர் தான். பட் நல்லா பண்ணியிருக்காரு. பட் படத்தில் ஒரே ஒரு குறைனா அது 3 hours ஒரு டியூரேஷன் மட்டும், அது மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்கு. பிஜிஎம் நாங்கள் ட்ரெய்லரில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதே மாதிரி இருக்கு படம். கிளைமேக்ஸ் சீனுக்கு முன்னாடி ஒரு சண்டை வரும் அவர் வீட்டில், அது சூப்பராக இருக்கு. எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. விஜய் சார் ஆக்டிங் எல்லாம் மாசாக இருக்கு. அதான் நானிக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிஜிஎம் வச்சு செம்ம ஹைப் பண்ணுறாங்க படத்தை. சூப்பராக பண்ணுறாங்க படத்தை. காமெடி சீக்வன்ஸ் எதுவுமே குட்டி குட்டி காமெடி சீக்வன்ஸ் தான் இருக்கும். ஒரு 30 seconds 40 seconds அது நல்லா பண்றாங்க. விஜய் சூர்யா தான் மாஸ் ஆகுறாரு. அவரை எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி விஜய் சூர்யாவோட ஆக்டிங் செம்மையா இருக்கு. சூப்பர் மூவி ப்ரோ. தான் ஆனிமே பெஸ்ட் மூவின்னு சொல்லுவேன். ஏன்னா டெட் நோட் ஆனிமேன்னு ஒரு இருக்கு. அந்த ஆனிமே பேஸ் பண்ணி தான் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மூவியில். ப்ளஸ் ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஃபைட்ஸில் ஒரு சில சீன்ஸில் மோஷன் பிளர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எஃபெக்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் ஃபைட்ஸு. ப்ளஸ் மெயினாக பிஜிஎம் தான் பிடிச்சிட்டு போகிறோம். மெயினாக சிவதாண்டவ் ட்ரெய்லர் ஓஎஸ்டி பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சு பிஜிஎம். அவ்வளோதான். 3 hours லாக் இருக்கு. ஆமாம், லைட்டாக நடுவில் சில லாக்ஸ்லாம் வரும். ஆனால் நாட் வெரி நோட்டிசபிள். சூப்பராக இருந்துச்சு. நானி எஸ் யூஷுவல் நல்லா இருந்தாங்க. படம் எப்படி இருக்கு? கேமரா வேற லெவல்ல இருந்துச்சு. நானி நேச்சுரல் ஸ்டாரா வந்திருக்காரு. நம்ம நடிப்பாரோட சேர்ந்து அந்த காம்போசிஷன்ஸ் அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. எஸ்டி சூர்யா நானியோட காம்போ சொல்லவே வேணாம். பிரியங்கா மோகனும் நானி கூட இப்போ இந்த மாதிரி இமர்ஜ் பண்ணது வேற லெவலில் இருந்துச்சு. ஸ்டார்டிங் டு எண்டிங் ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் தான், வேற லெவலில் இருந்துச்சு. பிஜிஎம்ஸ்லாம் சொல்லவே வேணாம், சொல்லிட்டானுங்க. உங்களுக்கு யார் பிடிச்சது? பிரியங்கா மோகன், நானி, எனக்கு 3 பேருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க 3 பேர் இருந்தால படமே வேற லெவலில் போச்சு. படம் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆச்சு. நல்லாவே கனெக்ட் ஆச்சு. ரொம்ப சூப்பராக கனெக்ட் ஆச்சு. வேற லெவலில் இருந்துச்சு. எது மாதிரியான கதை? ஆக்சுவலா அவங்க அம்மா பேச்சு மீறாத மாதிரி கடைசி வரைக்குமே இருக்கா, அதுதான் ஸ்டோரி. மற்றபடி அதில் ஆக்ஷன்ஸ் பிஜிஎம்ஸ் அதெல்லாம் தான் படத்தை எடுத்து
செம கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படத்துல மியூசிக்லாம் எப்படி இருக்கு? அதான் நான் செமையா இருந்துச்சு. செம்ம கூஸ் பம்ப்ஸா ஒவ்வொரு சீன்ஸுக்குமே அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பிஜிஎம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு சீன் பார்க்கும்போது நமக்கு அடுத்து என்ன நடக்குங்கிற ஒரு இதே போயிட்டு இருக்காங்க. செமையா இருந்துச்சு. ரெண்டுமே ஈக்குவலா தான் போச்சு. ஓவரால் 9.8 நான் கொடுப்பேன் ரேட்டிங். செமையா இருந்துச்சு. படத்துல எஸ்ஜே சூர்யா இருக்காரு, அவர் வச்சு காமெடி மாதிரி பண்ணிருக்காங்க, இல்ல ஃபுல்லா ஆக்ஷனாவே போயிருக்கு? இல்ல அவங்களுக்கு வந்து சில டைலாக்ஸ் எல்லாம் காமெடி மாதிரி தான் இருக்கு. மற்றபடி அவர் வந்து ரொம்ப ஹார்ஷான கேரக்டரா தான் இருந்திருக்காரு. வேற லெவல்ல இருந்துச்சு அது. 3 ஹவர்ஸ் லாக் எனக்கு லாக் இருக்கிற மாதிரிலாம் தெரியல. எனக்கு வந்து ரொம்ப எல்லாமே செமையா தான் போனாலும் எனக்கு எதுவும் லாக் இருக்கிற மாதிரிலாம் தெரியல. மற்றபடி நானியை பத்தி என்ன சொல்றீங்க? நானி நேச்சுரல் ஸ்டாருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான். டப்பிங் வாய்ஸ் எப்படி இருக்கு? டப்பிங் வந்து தெலுங்கு படம்ங்கிறது தெரியவே இல்லை தமிழ்ல. அந்த அளவுக்கு செமையா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இந்த படத்துல என்ன சீன் பிடிச்சிருக்கு? எனக்கு ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேற லெவல்ல இருந்துச்சு. பிஜிஎம்ஸ் எல்லாம் பட்டையே கிளப்பியிருக்காங்க. பிரியங்கா போலீஸ் கேரக்டர் பண்ணிருக்காங்க, அது ஒர்க் அவுட் ஆயிருக்க படத்துல? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்க வந்து கம்ப்ளீட்டா போலீஸ் கேரக்டர் அதையும் தாண்டி அவங்க ரொம்ப நீட் அண்ட் எலகண்டா நடிச்சிருக்காங்க. அதனால நீட்டா இருந்துச்சு. ஓவரால் எல்லாரும் பார்க்கணும். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பார்க்கலாம். டீனேஜர்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். வேற லெவல் படம். படத்துக்கு ரேட்டிங் கொடுத்தா எவ்வளவு? கண்டிப்பா 9.8 கொடுப்பேன்.